ப்ரோ பீச்சில் ஐஸ்கிரீமை பொழிச்சு வச்சுட்டு மறுநாள் போய் இருக்குதான்னு பாருங்க ப்ரோ, பார்த்துடுவோம். நீங்க பீச்சில் ஐஸ்கிரீம் ஒழிச்சு வச்சா மெல்ட் ஆகிடுங்க. எப்படிங்க அது நம்ம மறுநாள் போனால் இருக்குமா? சரி நம்ம போயிட்டு சரி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுவோம். எப்படியாச்சும் டப்பா ஐஸ் வேறு ஏதாச்சும் ஐஸ் பக்காவாக பேக் பண்ணி டப்பா உள்ளே வச்சுட்டு வரும். மறுநாள் போய் இருக்குதான்னு பார்ப்போம். இப்போ நம்ம பீச்சுக்கு போகலாம். சரி இப்போ போய் நம்ம ஐஸ் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பீச்சுக்கு போகலாம். வாங்க போகலாம். நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம். இப்போ எங்கன்னா இங்கே இருக்க கடையில் ஐஸை வாங்கிட்டு நம்ம போய் ஒழிச்சு வைப்போம். பாக்ஸில் வாங்கி தான் ஒழிச்சு வைக்கணும், ஏன்னா அதான் கொஞ்சம் தாங்கும். வெளியே வர அது சீல்டு இருக்கும். அதில் கப்புலாம் இங்கே பொச்சு வச்சோன்னா கப்பே காணாமல் போயிடும். நம்ம பாக்ஸில் பிளாஸ்டிக் பாக்ஸில் வாங்கி பொச்சு வச்சுட்டு வரும். அந்த கூலியில் மெல்ட் ஆகுமா ஆகாதான் தெரில. அதுதான் நம்ம நாளைக்கு பார்க்கணும். அதுதான் கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. நம்ம போயிட்டு ஐஸ் வாங்குவோம். வாங்க போகலாம். நம்ம மெரினா பீச்சுக்கு வந்துட்டோம். மெரினா பீச் வந்து நான் காக்கா அட்டாக் பண்ணிட்டு போகுது நம்மளே. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. சரி நம்ம போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி பொதிச்சு வைப்போம். வாங்க போகலாம். ஆனால் ஐஸ்கிரீம் எங்கே இருக்குன்னு தெரியலையே. வாங்க ஐஸ்கிரீம் எங்கே இருக்குன்னு தேடுவோம். போகலாம். நல்லா இருக்கா வீடியோலாம்? ஆ பாய். ஃபோட்டோ எடுக்கணுமா? இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. பாய். பேர் என்ன? ஆ ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. அண்ணன் கிட்ட ஐஸ் இருக்குமா? அண்ணன் கிட்ட ஐஸ் வாங்க. ஆனால் ஐஸ் இது டப்பாவில் இல்லை, பெருசு பெரிய ஐஸ் இல்லையா? காட்டுங்க பார்ப்போம். ஃபோனு தான் சாக்லேட் பட்டர் குல்ஃபி ஃபேமிலி ஐஸ் இருக்குமா டப்பாவில்? அதெல்லாம் இல்லை. ஃபேமிலி சார் அந்த சென்ட் எவ்வளோ சார்? அது கட்டி போச்சுமா? பெருசு இல்லையா? ஃபேமிலி ஐஸ் கப்பு காட்டும். பெருசு இல்லையா? பேசாம போறியா? வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா? நம்ம பீச்சுக்கு வந்தோம். ஆனால் இங்கே ஃபேமிலி பேக் ஐஸ்லாம் இல்லையா, குட்டி குட்டி ஐஸ் தான் இருக்குது. அதனால் நம்ம வெளியே போய் தான் ஐஸ் வாங்கிட்டு வரணும். சரி வாங்க போயிட்டு வெளியே போய் ஐஸ் வாங்கிட்டு வரும். ஐஸ் கடையை கண்டுபிடிச்சிடும். ஃபேமிலி பேக் வாங்க தரும். கதவு போராடி ஏசி பிளாஸ்டிக் பாக்ஸில் வர மாதிரி இல்லையா? பிளாஸ்டிக்கில் பை ஒன் கெட் ஒன்று இது தான் வரும். எவ்வளோ ஒன்று? ஆஃப் லிட்டர் இருக்குது, 700 ml இருக்குது, 1000 ml இருக்குது. ஆஃப் லிட்டர் எவ்வளோ? அதில் மேங்கோ ஃப்ளேவர் ஸ்பானிஷ் லைட் 240, 250, 260. ஒன்று வேணா ஒன்று ஃப்ரீயா? 700 ml 320, 340, 350, 360. பிளாஸ்டிக் பாக்ஸில் வர மாதிரி இல்லையா? எதுவுமே இல்லையா? அட்டை பாக்ஸில் தான் இருக்குது. நம்ம அட்டை பாக்ஸில் பொச்சு வச்சோன்னா போயிட்டு பொச்சு வச்சு வெளியே அதோட காணாமல் போயிடும். நம்ம வந்து பிளாஸ்டிக் பாக்ஸில் தருவோம். வாங்க போகலாம். இருக்கு எவ்வளோ அது? ஆ 220 ஐஸ்கிரீம் இருக்கு. சாக்லேட் ஃப்ளேவர், வெண்ணிலா ஃப்ளேவர். நம்மளுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் சாக்லேட் ஃப்ளேவர் வாங்கி சாக்லேட் ஃப்ளேவர் கொடுத்துலாம். எப்படி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஐஸ் சாப்பிடுவோம். ஐஸ் வாத்தோன்னா சாப்பிட்ணும் போல இருக்கு. சாக்லேட் ஃப்ளேவர். நம்ம எங்க ஐஸ் தான் இருக்கு. நம்ம நீ வீட்டில் ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இருக்கு. ஆமாப்பா, நம்ம எங்க ஐஸ் தான் இருக்கு. 340 போட்டேன். இந்த ஐஸ் நான் சாப்பிட்டேன். 25. 25ஆ? 20 ரூபா தான் போட்டுருந்தேன் இதில். 25 எதில் இருக்குது? ஒரு சாக்லேட்டில் என்ன தெரிகிறது? 25, மற்றதில் 20. அப்படியா? 5 ரூபா போடணுமா? எவ்வளவு ஆச்சுமா? 19 ரூபாய். 19 ரூபாயா? ஆமா 19 ரூபாய். கரெக்டா 19 ரூபாயா? கரெக்டா 19 ரூபாய் தான். வாங்கிட்டோம். டேரி மில்க் வாங்கிட்டோம். எங்களுக்கு டேரி மில்க் வச்சுக்கணும் சொல்லிட்டு எங்களுக்கு ஆர்வமாக இருக்குது. நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதனால நான் டேரி மில்க் வாங்கிட்டேன். இப்போலாம் கமெண்ட்டில் சொல்லிங்க நீங்கள் டேரி மில்க்கும் பொறிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் முன்னெச்சரிக்கையாக நானே வாங்கி இதையும் பொறிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டேன். சரி 2 தினம் போய் பொதிப்போம். வாங்க போகலாம். நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரில.
பீச்சை விட்டு தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம். போயிட்டு போவோம் மெல்ட் ஆகிற வரைக்கும். மெல்ட் ஆகிறதுலாம் போயிட்டு வாங்கலாம். போட்டேன் 5 ரூபா. ஐஸ் கியூலாம் போட முடியாதா உள்ள? மெல்ட் ஆகாமல் இருக்குது கொஞ்ச நேரத்துக்கு. கொஞ்ச நேரத்துக்கு மெல்ட் ஆகாமல் இருக்குது. ஐஸ் கிட்டில் உள்ள போக முடியாதா? ரொம்ப நேரம் போகணுமா? ஆமாம் 2 ஹவர் போட்டால் வந்துடுமா? அண்ணனே பக்காவாக பேக் பண்ணி தராரு நம்மளுக்கு. கூலிங் போகாமல் இருக்குது. தேங்க்யூ. வாங்கிட்டோம் ப்ராடக்ட்டு. வாங்க போகலாம். நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம். நம்ம வாங்கிட்டு வந்து இருட்டாயிடுச்சுங்க. ஏன்னா நம்ம ஐஸ் கிடைக்காம தேடி அலைஞ்சி எவ்வளோ நாள் சுற்றிட்டு இருந்தோம். ஒரு 1/2 hour மேலே சுற்றிட்டு இருந்தோம். 6 மணிக்கு வந்தோம். மணி 7 ஆக போகுது. இருட்டாயிடுச்சு. அதுவும் இல்லாமல் வரவையில் போலீஸ் வர பிடிச்சிட்டாங்களா, அவங்ககிட்ட எல்லாம் சூப்பராக காட்டிட்டு வரதுக்கு இன்னும் லேட் ஆகிடுச்சு. சரி இப்போ உள்ளே போகலாம். வாங்க போகலாம். ஜிப்சி குட்டீஸ்க்குலாம் வந்து அந்த கேம்ஸ்லாம் போட்டுருக்காங்க போல. இதெல்லாம் விளாட்னா எல்லாம் செம்ம ஹாப்பியாகிறாங்க. ரொம்ப க்யூட்டாக விளாண்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஆனால் எப்போது நல்லா யூஸ் தான். அங்கெல்லாம் பாருங்க டென்ட்டு. அது நல்லா இருக்கலாமான்னு தெரில. சரி பார்ப்போம். டஸ்ட்பின் கூட பார்த்தீங்களா மூங்கிலே செஞ்சுருக்காங்க. க்யூட்டாக இருக்குல்ல? குமாப்பட்டி ஊர் சென்னைங்க. நம்ம சென்னை ஃபுல்லாக பார்த்தீங்களா செட்டிங்க போட்டு சும்மா குறமாகறாங்க. மேலே போலீஸ் குவார்ட்டர்ஸ் மாரி நல்லா செஞ்சுக்கிறாங்க. ஆனால் நம்மளால் இரும்பில் செஞ்சாலே ஓடிப்பாங்க. வுட்டில் செஞ்சா நான் நிலமை அவன் தரல. சரி போவோம். கிட்ட வந்துட்டோம். போவோம். பள்ளம் நோண்டுறாங்க. பள்ளத்தை வாங்கிப்போமா? 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. எது போனாலும் 21 தான் பண்ணணும். இங்கே ஆரம்பிப்போம். கவரை இதை சுற்றி டச்லேயும் வச்சிடலாம். அவன் மண்ணு போயினா கூட திருப்பி நம்மளால் சாப்பிட முடியாது. ஏன்னா மெல்ட் ஆகிடும். நம்ம திருப்பி கூட இதை ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்லாம். நார்மலாக வச்சு போனால் சாப்பிட முடியாது. பக்காவாக பேக்கிங் ஆயிடுச்சு. ஆனால் மெல்ட் ஆகலைங்க. நானே பார்த்துட்டு போடா. ஒருத்தவங்க செயின் காணாமல் போயிட்டு இருக்கு. 1.5 பவுனா விட்டுருக்காங்க. அதனால் என் லைட்டை கொடுத்துருக்கோம் தேட சொல்லி. நாங்களும் கூட தேடிட்டு இருக்கோம். கிடச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா கஷ்டப்பட்ட காசு 1.5 பவுன்னா அவ்வளோ. இப்போது 1.5 லட்சங்க. 1.5 பவுன்னா இவ்வளோ கஷ்டப்பட்ட காசாக இருக்கும். அது அந்த மனசு கஷ்டமாக இருக்குது. அதான் நாங்களே டாஸ்க்கை விட்டு தேடிட்டு இருக்கோம். எங்க நம்ம தேடுவோம் வாங்க. நம்ம ஸ்கேன் பண்ணி தேடுறத விட கையை வலிக்குறாப்பா. எதுவுமே இல்லைல்ல. உள்ள வச்சுட்டு வந்துட்டீங்க. மண்ணை ஊற்றும். இந்த இடத்துல கரெக்டாக அந்த பில்டிங்கில் அந்த பில்டிங் ஆப்போசிட்டில் விளாண்டுறாங்களே. அந்த பில்டிங் ஆப்போசிட்டில்
கரெக்டாக இங்கே தான் பொச்சு வச்சிடும். நம்ம நாளைக்கு வந்து நோட்டுவோம். நம்ம கரெக்டாக ஒழிச்சு வச்சிட்டோம் ஐஸ்கிரீமும் சாக்லேட்டையும். நாளைக்கு மறுநாள் காலையில் வந்து இருக்குதான்னு பார்ப்போம். அதுவும் இல்லாமல் அவங்க செயின் வேறு மிஸ் ஆகிட்டு இருக்கு, ப்ரேஸ்லைட் வேறு. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் தேடி பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். வாங்க போகலாம். மறுநாள் காலையில் வந்து இதாக பார்ப்போம். போகலாம். The next day. நம்ம நேற்று பொறிச்சு வச்ச ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும் இப்போ இதாக போய் பார்ப்போம். பீச்சு வந்துட்டோம். செம்ம வெயில் அடிக்குது. மணி 1:30 ஆயிடுச்சு. ஏன்னா வேலை இருந்தால வர முடியல. நம்ம போயிட்டு இதுதான் பார்ப்போம். அப்போ மெல்ட் ஆகாதனால இப்போ மெல்ட் ஆகிடான்னு நினைக்கிறேன். அச்ச வெயிலுக்கு செம்ம வெயிலுங்க, வர முடியல. செம்ம இதுவாக இருந்தது. நம்ம போயிட்டு பார்ப்போம். ஆகலாம். நம்ம பீச் மெரினா பீச் துபாய் மாரி மாறின்னு சொன்னால இந்த பாருங்க, இதான் என்ட்ரன்ஸ்டே. இதான் என்ட்ரன்ஸ். ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே இருக்கு. என்ட்ரன்ஸ் தான், நடந்து தான் போகணும். ஆகலாம். என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம். செம்ம வெயிலா இருக்கு. அநேகமா அது உருகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். வாங்க போலாம். பீச்சுக்கு போலாம். புதுசா பீச்சை மாடுலேஷன்லாம் பண்ணிடுறாங்க. துபாய் மாரி இருக்குதுலாம் சொல்றாங்க. அது இருக்குதான்னு போய் பார்ப்போம். அதுவும் வாங்க போலாம். இதுதான் ஒரு என்ட்ரன்ஸ். அதெல்லாம் வச்சாலே வந்துடுற மாரி இது. மக்கள் வச்சு வச்சுட்டாங்க நினைக்கிறேன். நீங்கள் நான் தான் எங்களுக்கு கொட்டாய் போட்டு கொடுத்தாலும் நாங்கள் உள்ளே உட்காராம வெளியே தான் உட்காருவோம்னு சொல்லிட்டு எல்லா கப்புள்ஸும் வெளியே உட்காந்துக்கிறாங்க. பார்த்தீங்களா? ஆமாம், ஹார்ட் ஷேப்பில் எதோ போட்டுக்கிறாங்க. எல்லா ரீல்ஸெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்கு எப்போ நம்ம டாஸ்க் முடிவோம். நல்லா இருக்குது. படிப்பக்கம்னா அது படிப்பகம்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. நம்ம இது மேலே ஏறுறது கேட்டோம் அவர்கிட்ட. அவர் வந்து லஞ்சுக்கு போகிறாராம். வந்து மேலே ஏறி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்க இல்லையா துபாயை? பயங்கரமாக இருக்குது. உண்மையாக வந்து பீச் மஜாவாக தான் இருக்குது. நல்லா இருக்குங்க பீச். பார்க்க சுத்தமாக இருக்குது. எந்த குப்பையும் இல்லை. நம்ம குப்பை போடாமல் வந்து பார்த்துக்கணும்னா உண்மையாக பீச் சுத்தமாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் உட்கார்றது எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் தயவுசெய்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணாமல் உடைக்காமல் இருந்தீங்கன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம ஊர் மக்கள்லாம் வந்து இரும்பில் செஞ்சாலே உடைச்சிரும். வேறு கட்டில் செஞ்சுருக்காங்க. உடைச்சிருவாம இருந்தால் நம்மளுக்கு நல்லது. நம்ம யூஸ் பண்ணலாம், மற்றவங்க யூஸ் பண்ணலாம். நம்மளும் யூஸ் பண்ணலாம், மற்றவங்களும் யூஸ் பண்ணணும். சரி, நானே வளர வரேன். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நம்மளும் யூஸ் பண்ணலாம், மற்றவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம தான் நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும் நம்ம பொருள் மாரி. யாரும் மிஸ்யூஸ் பண்ணாமல் அது நல்லா யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? கேட்டுதான் தலைவா. நம்ம வச்ச ஸ்பாட்டு தான் 21 ஸ்டெப்பு. இதுலேருந்து இந்த ப்ளூ கலர் கட்டில் 21 ஸ்டெப்பு வேணும். இந்த ப்ளூ கலர்லேருந்து இங்கே தான் இங்கே குளிச்சு வச்சோம். பார்ப்போம். இதெல்லாம் வச்சாங்க. வா, 21 ஸ்டெப்பு வேணும். தெரியும். 1 2 4 5 21. சரிங்களா? இங்கே தான் நீங்கள் ஸ்டார்டிங். இவ்வளோ தூரமாக போச்சா? இவ்வளோ தூரமாக வந்தோம். ஆமாம், 21 ஸ்டெப்பு கழிச்சு இங்கே தான் போச்சிடும். டேய் மெல்ல மெல்ல, ஏன்னா செவருக்கு வலிக்கும். ஏமாத்தோடா பரதேசி பரதேசி கர்ம கர்ம. தாத்தா தெருக்குது தாத்தா தெருக்குது தாத்தா தெருக்குது தாத்தா தெருக்குது தாத்தா தெருக்குது. வந்துடுங்க. நான் வீடியோ முடிச்சு வந்துட்டா நீங்கள் விளாண்டுருங்க. அதில் வந்து சாக்லேட் மெல்ட் ஆகாம இது மாதிரியே இருக்குதுடா. ஐஸ் மெல்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உருகிட்டு இருக்கு. பல்லதை மூட்டுருவோம். எங்க போறீங்க? ஸ்கூலா காலேஜா? கட்டஸ்ட் வந்தீங்களா? அப்படியா? செலிப்ரேஷனா?
சரி ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ மியூசிக் வேற பயங்கரமா போட்டுனேறாங்களே. நம்ம இந்த இடத்த பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் நம்ம பட்டோம். கரெக்டா ஒரு இடத்துக்கு போறோமா ஆள் வந்து உட்காந்துறாங்க, இன்னொரு இடத்துக்கு போறோமா ஆள் வந்து உட்காந்துறாங்க. சரி கேட்கவும் இல்லை, இங்கேயோ 2 பசங்க தான் உட்காந்துறாங்க. சரி கேட்டு வாங்கி உட்காந்துட்டு இருக்கோம். நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கு. பீச்சில் நல்லா இருக்குன்னா இந்த இடம் ஓகே தான். ஆனால் செம்ம வெயிலாக இருந்தது. இந்த இடம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனால் அந்த கப்பல்ஸ் தொல்லை தான் ஆன வரல, ஒரே ரொமான்ஸா இது எல்லாத்துலயும். சரி நம்ம டாஸ்க் ஆரம்பிப்போம். நேற்று நம்ம ஓப்பன் பண்ணுவோம். நம்ம செட்டிங்காக ஒரு இடம் கழிச்சு பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. சாரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அநேகமாக மெல்ட்டாக டைட் ஆகிற மாதிரி தான் அது. ஆனால் சாக்லேட் மெல்ட் ஆகிட்டு இருக்கும். கவரில் இருந்தாலும் தெரில நம்மளுக்கு. எல்லாம் வந்து பார்க்குறேன் இந்த பொச்சு வச்சு எடுப்பார் அதுதான் அப்படி சொல்லிட்டு. நம்மளுக்கு தெரில நம்ம டாஸ்க் எப்படின்னு சொல்லிட்டு. வச்சு பார்ப்போம். வா டைட்டாக போட்டுக்கிறேன் முச்சி. கப்பா கப்பா தெரியுதா? வாவ் தண்ணியே போல பாரு. இல்லை எப்பவுமே தண்ணி ஈரமாக இருக்கும், இதில் தண்ணியே போல. பரவாயில்ல இதாட்டி கொஞ்சம் நல்லா பேக் பண்ணிடும். சாக்லேட் மெல்ட் ஆகலடா உண்டு. சாக்லேட் மெல்ட் ஆகல பார்த்து தான் தெரியல. பாருங்க சாக்லேட் மெல்ட் ஆகலைங்க. நீங்கள் சாக்லேட் பொச்சு வச்சோம் மெல்ட் ஆகலைங்க. அப்படியே சம வெயிலில் வச்சோமா மெல்ட் ஆகாமல் அப்படியே இருக்குது. ஓப்பன் பண்ணி சாப்பிட்றேன் எப்படி சொல்லிட்டு இதை பார்ப்போம். ஐஸ்கிரீம் பார்ப்போம். ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகிருக்கு. ஆனால் ரொம்ப உப்பிட்டு இருக்கு. சீலே ஓட்டிக்கிட்டு சீலை ஓட்டிச்சு. வா யாரு பாருங்க எப்படி வாங்குது. ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகிடுது. ஐஸ்கிரீம் வந்து ஜூஸ் ஆயிடுச்சு, மெல்ட் ஆயிடுச்சு. பாருங்க மில்க் ஷேக் ஆகிடுது. ஐஸ்கிரீம் ஜூஸ் ஆனால் அப்படி அந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஜூஸ் ஆகி மெல்ட் ஆகி இதாகிடுது. நம்ம சாப்பிட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். சாக்லேட் தாங்க நம்பவே முடியல. இந்த சாக்லேட் மெல்ட் ஆகல அப்படியே இருக்கு. 12 ஹவர் மிஞ்சி போனால் ஒரு 6 மணிக்கு வச்சுருப்போம். ஒரு 7 மணிக்கு வச்சோம். 8, 9, 10, 11, 12 மணி 1 ஆகுது. 12 ஹவர்னா சாக்லேட் மெல்ட்டாக இருந்துருக்கும். ஆனால் லைட்டாக தான் மெல்ட் ஆகிருக்கு. அவ்வளோ மெல்ட் ஆகி தூளெல்லாம் ஆகலை. அவ்வளோ மெல்ட் ஆகலை. இதுதான் அவ்வளோ மெல்ட் ஆகலை, லைட்டாக தான் மெல்ட் ஆகி. மெல்ட் ஆகி நல்லா ஊற்றலை. நம்மளுக்கு தான் வராங்க. நல்லா இருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்காங்க. சாப்பிட்டீங்களா எல்லாம்? முடியணும் ஒன்றும் முடியும். வீடியோ முடியணும் கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் வந்துடுச்சு. சாப்பிட்டீங்களா எல்லாம்? இது அப்போ தான் போய் சாப்பிட்டோம். வீடியோ முடிச்சு தான் வீட்டுக்கு போனோம். இப்போ தான் வந்தோம், அப்படியே வெளியே வந்து வந்தோம். வீடியோ எதிராக வீட்டுக்கு போயிடும். எங்கள் காலேஜ் எல்லாம் அப்படியா? சரி பார்த்துப்பாங்க. பாய். பாய் பாய். ஆனால் சாக்லேட் நல்லா தான் இருக்கு. நம்ம சாக்லேட்டு லைட்டாக மெல்ட் ஆகிட்டு இருக்கு. நல்லா அமுகமாக கரெக்டாக இருந்தது. ஆனால் ஓப்பன் பண்ணும்போது மெல்ட்டாக இருக்கு. டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. சாக்லேட் நல்லா இருக்கு. நம்ம ப்ளீஸ் பண்ணிட்டு சாப்பிடுவோம். வாங்க போகலாம். இதோட டாஸ்க் முடியுது. நம்ம பீச்சில் ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும் பொதிச்சு வச்சுட்டு வந்தோம். அப்படியே தான் இருந்தது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.